வாரத்தில் வந்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தது. வயிற்று 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 வலி 6 நாள் தொடர்ந்து இருந்ததுனால என்னால் நிற்கக்கூட முடியாமல் ஒரு சூழ்நிலை இருந்தது. மயக்கம் வந்து எனக்கு கீழே தள்ளிச்சு. டாக்டர்கிட்ட போனேன். கர்ப்பப்பையில் சின்ன சின்ன கட்டி இருக்குது, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கையில் நான் தைரியமாக வந்தேன். அதுக்கப்புறம் போன சனிக்கிழமை வந்து எனக்கு முகலாம் அதிகமாக ப்ளட்டு போனதுனால முகலாம் வீக்கமாக ஆயிடுச்சு. ஆனால் நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவேனான்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. நான் நிற்கிறேன், எனக்கு எல்லாமே ஃபேன்லாம் ரெண்டு ரெண்டாக தெரியுது. கீழே நிற்கிறேன், நடந்தால் பூமியெல்லாம் அப்படியே சுற்றி சுற்றி என்னை வர மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பலவீனத்தில் ஆண்டு சமத்தில் ஜெபம் பண்ணின்னு இருந்த ஆண்டவரே, நீர் எனக்கு சுகம் கொடுக்குற தேவன், நீர் என்னை பத்திரமாய் பாதுகாப்பேன்னு இந்த மாதம் எனக்கு வாக்கு கொடுத்துருக்குறீங்க. நீங்கள் எனக்கு என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவரேன்ட்டு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணின்னு அதுக்கப்புறம் அந்த பலவீனத்தில் வந்து இங்கே சகோதரிங்களாம் கூடி ஜெபம் பண்ணின்னு சொல்ல நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப முடியல, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அன்பு சகோதரிங்களாம் எனக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபம் பண்ணி அன்றைக்கி மறுநாளே எனக்கு உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவர் வசனம் சொல்லுது, காண்டாமர் கொடுத்த ஒத்த பலனை உனக்கு கொடுப்பேன்னு சொன்ன மாதிரி அதிகமான ஒரு பலன் எனக்கு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. எல்லா வேலைகளும் நான் செய்யும்படியாகவும் கர்த்தர் இந்த ஊழியத்தில் கூட நான் 2-3 நாள் வரல கலந்து கொள்ள. ஆனாலும் ஆண்டவர் உணர்த்தினார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்பொழுது எனக்கு நான் மூச்சு விடுறது, நம்ம நடக்கிறது வரதெல்லாம் எல்லாம் ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லின்னு வந்தேன் நான். அப்போது ஆராதனையில் வந்து ஐயா சின்ன பாஸ்டர் சொன்னாங்க. நான் ரொம்ப பயந்துருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப தலை சுற்றல் அதிகமாக இருந்ததுனால நான் மூச்சு விடுறதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப என் மூச்சு நின்றுடுமோ என்னவோ தெரியலையே, அந்த மாதிரி ஒரு பலவீனம் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆண்டவர் இங்கே ஆராதனையில் சொல்கிறாரு, நீங்கள் ஒவ்வொரு நாளும் மூச்சு விடுறதெல்லாம் ஆண்டவருடைய காரியம். ஆண்டவர் உன் கூட இருக்கிற இல்லைன்னு நீ நினைக்காத, ஆண்டவர் உன் கூட இருக்கத்தோடு தான் நீ மூச்சு விடுற, நீ சுவாசிக்கிறதெல்லாம் ஆண்டவருடைய சுவாசம் தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு தரிசனம் கொடுத்தாரு. அருமையான ஐயா என்னை கூப்பிட்டு என் வாயை தொட்டு அவர் சுவாசத்தை ஊதினார். அதை ஐயா சின்ன ஐயா சொன்னார் போன வாரத்தில், ஆண்டவர் உங்களுக்கு சுவாசத்தை ஜீவனை கொடுத்துருக்குற, சுவாசிக்கிறதுக்கு உங்களுக்கு நாசியில் சுவாசத்தை ஊதி உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்குறாரு, நீங்கள் பயப்படக்கூடாது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் சுவாசிக்கிறது ஆண்டவருடைய உயிர் அது அப்படின்ட்டு நேற்று போன வாரம் ஐயா பேச சொல்ல எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவரே, நான் நினச்சதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களா ஆண்டவரே, நான் பயந்ததெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களா ஆண்டவரேன்ட்டு கர்த்தர் தாமே எனக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தேவன் கொடுத்து என்னை சாட்சியாக நிறுத்தினார். அன்பு சகோதரிங்களாம் ஜெபம் பண்ணாங்க, அவங்களுக்காகவும் கர்த்தர் நன்றி சொல்லுறேன். கடந்த வாரத்தில் ஐயா கையில் கூட ஜெபம் பண்ணின்னு வந்தேன். சின்ன பாஸ்டர்னு ஜெபம் பண்ணின்னு போனேன். அப்பா எனக்கு இப்படி இருக்குப்பா, எனக்கு ஜெபம் பண்ணப்பாரு. கர்த்தர் அவர் ஜெபம் பண்ணதும் நல்ல சுகத்தை கொடுத்தார். நல்லா எனக்கு இப்போ எல்லா இடத்துலையும் நான் போகிறதுக்கு வரத்துக்கும் ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தர் தான் இதை சிறு சாட்சி ஆசீர்வதிப்பார்.